Hi friends, welcome to Aimram Tricks channel. நான் இது வரைக்கும் நிறைய மல்டிப்ளிகேஷனில் ஷார்ட்கட் ட்ரிக் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இது மல்டிப்ளிகேஷன்னா ப்ராடக்ட் ஆஃப் சேம் நம்பர், தட் இஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். அது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 ஸ்கொயர் வந்து 36 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது 7 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 7 ஸ்கொயர் வந்து 49 தெரியும் இல்லையா? இப்போ தெரிஞ்சதுலேருந்து போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அதாவது இப்போ எந்த நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனோட ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு 26 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஓகே, ப்ரீவியஸ் நம்பரோடது தெரிஞ்சிருந்தால் தான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து 6 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 6 ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 6 ஸ்கொயர் வந்து 36ன்னு தெரியும். இப்போ 36 கூட 2 நம்பர் ஆட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா 6 and 7. அதாவது 6 ஸ்கொயர், அந்த 6 ஸ்கொயரோட 36 இருக்கு இல்லையா, அந்த 6ம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அடுத்த நம்பர் 7 இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 6 + 7. ஸோ இந்த 36 + 6 + 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 49 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதுதான் இந்த ட்ரிக். ஸோ இதை ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து 36 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் 36 ஸ்கொயர்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும், 35 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தட் இஸ் 35 ஸ்கொயர். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 49 அப்படின்னு வரும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து வேறு நம்பரும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 7 ஸ்கொயர் வந்து 49. ஓகே, 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம்? ஓகே, அதாவது 26 ஸ்கொயர் வந்து நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியும். பட் 26 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும், ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயர். ஸோ அது வந்து 25 ஸ்கொயர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 625. ஸோ இந்த 625 ப்ளஸ் 26 and 25 ஆட் பண்ணிக்கணும். 26 + 25. ஸோ அதாவது 26 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25 ஸ்கொயர் ப்ளஸ் 25 + 26. அதாவது அந்த எந்த நம்பரோட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியுமோ அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும். அதாவது 25 ஸ்கொயர் தெரியும், ஸோ அதனால் 25 ப்ளஸ் எதை கண்டுபிடிக்கணுமோ அது 26 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 26. ஸோ இந்த மூணுத்தையும் 625 + 25 + 26 மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 676 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது வந்து ட்ரிக்காகவும் நீங்கள் நினைக்கலாம், இல்லைனா ரிலேஷன் பிட்வீன் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் அப்படின்னும் நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ 26 ஸ்கொயர் = 676. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே 50 ஸ்கொயர், 51 ஸ்கொயர் அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ப்ரீவியஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயர் தெரிஞ்சிருந்தால் தான் ஸோ இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் இன்னும் டெய்லிக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படிலாம் நம்ம கேல்குலேஷன் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது நான் டெய்லிக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ கைண்ட்லி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.